இந்த உலகில் மனிதனை அதிகமாக தோற்கடிப்பது வறுமையோ தோல்வியோ அல்ல, மனச்சோர்வே. ஏனெனில் அது வெளியில் இல்லை, நம் மனதுக்குள் அமைதியாக நுழையும் எதிரி. இந்நிலை நம்மிடம் இருக்கும் திறனையும் நம்மால் அடையக்கூடிய உயரத்தையும் கண்ணுக்கு தெரியாதபடி மூடிவிடுகிறது. இவ்வெண்ணம் முதலில் நம் மனத்தின் தன்னம்பிக்கையை சோர்வடையச் செய்கிறது. நம்பிக்கை சோர்ந்தால் வாழ்க்கை முழுவதும் சோர்ந்தது போலவே தோன்றும். மனநிலையை நாம் தவிர்க்கவில்லை என்றால் அது நம்மை நாமே மறந்துவிடச் செய்யும். அதனால்தான் மனச்சோர்வை ஒரு உணர்வாக அல்ல, ஒரு எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். அதை உடனே உணர்ந்து கடந்து சென்றால் அதே சோர்வே நம்மை வளர்க்கும் படிக்கட்டாக மாறும். இந்நேரங்களில் வார்த்தைகள் கூட சுமையாக தோன்றும். அந்த நொடியில் நீ யாரிடமும் பேச வேண்டியதில்லை, அமைதியாக கேள். இவை சாதாரண வார்த்தைகள் அல்ல. போர்க்களத்தில் நின்ற அர்ஜுனனுக்கு தைரியம் தந்த ஸ்ரீ கிருஷ்ணரின் பொன்மொழிகள். இன்று அவை உனக்காக. வலியில் உன்னை பலவீனன் என்று நினைப்பதை தவிர, துன்பம் உன்னை உடைக்க வரவில்லை. நீ இன்னும் வலிமைசாலியாக மாற வேண்டுமென்பதற்காகத்தான் வாழ்க்கை உன்னை அழுத்துகிறது. நினைவில் கொள், இன்று தாங்கும் வலிதான் நாளை உன் வலிமையின் அடையாளம். சோர்வை நிரந்தர நிலை என்று கருதாதே. மனம் சோர்வது இயல்பு, ஆனால் அதில் தங்கிவிட்டால் முன்னேற்றம் நின்றுவிடும். எழுந்தால் வாழ்க்கை நகரும். சோர்வு வந்தாலும் நிற்காதே, நகர்ந்தால்தான் விடியல். சவால்களை தவறான பாதையின் அடையாளம் என்று நினைக்காதே, எளிதான பாதை உன்னை உருவாக்காது. சவால் வருகிறதென்றால் நீ சரியான வழியில்தான் செல்கிறாய். பலன் பற்றிய கவலையால் செயலை கெடுக்க விடாதே, செயலில் முழுமையாக இரு. உன் கட்டுப்பாட்டில் இருப்பதை செய்தால் முடிவு உன்னை ஏமாற்றாது. நேர்மையான செயல் ஒருபோதும் துரோகம் செய்யாது. தோல்வியை உன் அடையாளமாக மாற்றாதே. விழுந்த இடமே உன் எழுச்சியின் தொடக்கம். தோல்வி உன்னை நிறுத்தவில்லை, அது உன்னை இன்னும் தைரியமாக உருவாக்குகிறது. என்னால் முடியாது என்ற பொய்யை நம்பாதே. நீ பலவீனன் அல்ல. உன் உள்ளே நீ அறியாத ஒரு சக்தி உறங்குகிறது. உன் சக்தி தேவையான நேரத்தில்தான் வெளிப்படும். உழைப்பு வீணாகிவிட்டது என்று முடிவு செய்யாதே. கர்மா தாமதிக்கலாம், ஆனால் உன் உழைப்பை ஒருபோதும் வீணாக்காது. உழைப்பு மௌனமாக சேமிக்கப்படுகிறது. எல்லாம் வேண்டும் என்ற பேராசையை வளர்க்காதே. இம்மனநிலை குறைந்தால்தான் உன் மனம் நிம்மதியாக சுவாசிக்க முடியும். இன்று உனக்கு மதிப்பில்லை என நினைத்து சோர்வடையாதே. காலம் உன் உண்மையை வெளிச்சம் போடும். இன்றைய உன் பொறுமை அன்று பேசும். கோபத்தில் முடிவெடுப்பதை தவிர. கோபம் உன் சக்தியை வீணாக்கும். அமைதி உன்னை மேலே தூக்கும். அமைதி கோழைத்தனம் அல்ல, அதுவே உன் பேராற்றல். பொறுமையை பலவீனம் என்று தவறாக நினைக்காதே. பொறுமை என்பது காத்திருப்பதல்ல, தயார் ஆகுதல். அதுவே உன் நீண்ட வெற்றிக்கான அடையாளம். பற்றுதலால் உன்னை சுமைப்படுத்திக் கொள்ளாதே. எளிமைதான் வலிமை. விடும் பழக்கத்தில்தான் உன் சுதந்திரம் பிறக்கும். பயம் வந்தால் நீ வளர்கிறாய் என்று புரிந்துகொள். தாழ்ந்த எண்ணங்களை உண்மை என்று ஏற்காதே. நீ எப்படி சிந்திக்கிறாயோ அப்படித்தான் வாழ்வாய். எண்ணத்தை உயர்த்தினால்தான் வாழ்க்கை உயரும். பிறர் மாறாதவரை நீ மாற மாட்டேன் என்று நினைக்காதே. பிறரை மாற்ற காத்திருக்காதே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டுமென்று நினைக்காதே. மௌனமும் உன்னை காக்கும். அமைதியான மனம்தான் சரியான முடிவை எடுக்கும். மனம் தெளிந்தால் வாழ்க்கை தெளிவாகும். பாராட்டே உன் மதிப்பு என்று நம்பாதே. உன் மதிப்பு உன் குணத்தில், பிறர் பாராட்டில் அல்ல. சோதனை வந்தால் வாழ்க்கையை குற்றம் சொல்லாதே. சோதனை இல்லாமல் வளர்ச்சி இல்லை. அழுத்தம்தான் வைரத்தை உருவாக்கும்.
நீ மாறினால் உலகம் தானாக மாறும். இழப்பை இறுதி என்று முடிவு செய்யாதே. அது புதிய தொடக்கத்தின் கதவு. முடிவுகள் வாய்ப்புகள் அல்ல. இந்த வலி நிரந்தரம் என்று பயப்படாதே. இந்த வலியும் கடந்து போகும். நம்பிக்கையை தவிர எதுவும் நிலைத்தது இல்லை. எதிர்பார்ப்பால் மனதை அடிமையாக்காதே. எதிர்பார்ப்பு அதிகமானால் ஏமாற்றம் வரும். கடமை செய்தால் மனம் அமைதியாகும். அமைதியை வெளியில் தேடி அலையாதே. அமைதி வெளியில் கிடைக்காது. அது உன்னுள்ளேதான் உள்ளது. மனம் சரியானால் வழி தானாக தெரியும். பிறர் தவறுக்காக உன் தர்மத்தை கைவிடாதே. பிறர் தவறு உன்னை மாற்றாது. தர்மத்தில் நிற்பவன் ஒருபோதும் தனிமையிலில்லை. இருப்பதை மறந்து குறையை மட்டும் எண்ணாதே. இருப்பதை உணர்ந்தால்தான் குறை தெரியாது. நன்றி உள்ள இடத்தில் குறை வளராது. உன்னை சிறியவன் என்று அடையாளப்படுத்தாதே. நீ சிறியவன் அல்ல. நீ நினைப்பதை விட வலிமையானவன். உன்னை சிறியவன் என்று நினைப்பதே தவறு. சோம்பலை ஓய்வு என்று ஏமாற்றிக் கொள்ளாதே. சோம்பல்தான் பயத்தின் முதல் தாய். இன்றைய உழைப்புதான் நாளைய தைரியம். முதல் படி எடுக்காமல் முடிவை எதிர்பார்க்காதே. முதல் படிதான் வெற்றிக்கான கதவை திறக்கும். உன் மதிப்பை பிறரிடம் ஒப்படைக்காதே. சுயநம்பிக்கை உன்னை உயர்த்தும். அவசரத்தை புத்திசாலித்தனம் என்று நினைக்காதே. அவசரம் தவறு செய்யும். பொறுமைதான் சரியான முடிவை தரும். ஒரு முடிவையே வாழ்க்கை முடிவாக கருதாதே. ஒவ்வொரு முடிவும் புதிய விதை. சவாலில் இருந்து ஓட முயலாதே. சவால் வந்தால்தான் நீ போராளி என தேர்ந்தெடுக்கப்பட்டவன். உன் ஒவ்வொரு மனநிலையையும் அலட்சியப்படுத்தாதே. உன் மனநிலைதான் உன் வாழ்க்கை நிலை. மனத்தை உயர்த்து. உள்நிலை உயர்ந்தால் வெளிநிலை மாறும். உன்னை அறியாமல் பயத்தில் வாழாதே. உன்னை புரிந்து கொண்டால் பயம் மறையும். சுய அறிவுதான் சுதந்திரம். தன்னை அறிந்தவன் எதற்கும் அடங்க மாட்டான். ஒவ்வொரு துன்பமும் ஒரு பாடம். பாடம் கற்றுக்கொள்ளாமல் துன்பத்தை சுமக்காதே. அதை கற்றுக்கொண்டால் நீ உயர்வாய். பாடம் கற்றபின் துன்பம் மீண்டும் வராது. விரைவான வெற்றியை அளவுகோலாக வைக்காதே. தாமதமான வெற்றி உறுதியானது. விரைவில் வந்தது விரைவில் போகும். ஆழமான வேர்தான் நீண்ட ஆயுள் பெறும். சிந்தனையில் மூழ்கி செயலை தவிர்க்காதே. கவலையை குறைக்க செயலில் இறங்கு. செயல்தான் தீர்வு. செயல்தான் உன் கவலைக்கான மருந்து. சோதனையே தண்டனை என்று நினைக்காதே. சோதனை நீ வளர்கிறாய் என்பதற்கான அடையாளம். அமைதியை பணத்துடன் ஒப்பிடாதே. பணம் வசதி தரும். அமைதிதான் வாழ்க்கை தரும். அமைதி இல்லையெனில் எல்லாம் வெறுமையே. நல்ல எண்ணங்கள் நல்ல வாழ்வை உருவாக்கும். எண்ணத்தை மாற்றினால் விதி மாறும். நேர்மையில் செயல்படுவது நிதானமாகத்தான் தோன்றும். அதை பலவீனம் என்று எண்ணாதே. நேர்மை மெதுவாக வெல்லும். ஆனால் உறுதியாக வெல்லும். துன்பத்தில் நீ தனியாக இருக்கிறாய் என்று நினைக்காதே. துன்பத்தில் தளராதே. உன்னுள் ஒரு கிருஷ்ணன் இருக்கிறான். நீ கேட்டது வார்த்தைகள் அல்ல. உன் உள்ளத்தை நினைவூட்டும் ஒரு சத்தமில்லா குரல். வாழ்க்கை இன்னும் சோதிக்கும். ஆனால் இன்று நீ தனியாக இல்லை. உன் ஒவ்வொரு மூச்சிலும் கிருஷ்ணன் இருக்கிறான். அமைதிக்குள். அப்போதுதான் உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாக தொடரும். அமைதிதான் உண்மையான வெற்றி. நம்பிக்கையுடன் நட.